மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம காஸ்ட் கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மணி காஸ்ட்டு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் எக்ஸ்பிரஸ்டு இன் மணி டேர்ம்ஸ் இஸ் கால்டு அஸ் மணி காஸ்ட். பணமாக செலவு செய்யக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம்? ப்ரொடக்ஷனுக்கு செய்யக்கூடிய எல்லா செலவையுமே மணி காஸ்ட்னு சொல்கிறோம். In other words, it is the total money expenses incurred by a firm in producing a commodity. Money cost includes the expenditure. மணி காஸ்ட்னா என்ன செய்யக்கூடியது? என்ன செலவு பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்காக என்னென்ன செலவு பண்ணுங்கிறத குறிக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான். அது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்காக நம்ம செஞ்ச செலவு. அப்புறம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், கூலி கொடுக்கறதுக்காக நம்ம கொடுத்த தொகை, பணமாக கொடுத்தது. அப்புறம் சேலரி, பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், interest on capital, expenses on fuel and power, expenses on transportation and other type of production related cost. These costs are considered as a out of pocket expenses. இப்போ என்ன சொல்கிறோம்? ரா மெட்டீரியல் வாங்கினது இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது எல்லாமே அதுக்காக நம்ம செஞ்சக்கூடிய செலவு எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? மணி காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ மணி காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு மணி காஸ்ட்டுக்கு என்னென்னலாம் சொல்லலாம்? ப்ரைம் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், டைரக்ட் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், நாமினல் காஸ்ட்டு, அக்கௌண்டிங் காஸ்ட்டு, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டு, அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்டு, ஷூட்டிங் டு கண்டெஸ்ட். அப்போ இது வந்து இவ்வளவு சொல்லலாம். மணி காஸ்ட்டுக்கு என்னென்ன சொல்லலாம்? ப்ரைம் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், டைரக்ட் காஸ்ட்னு சொல்லலாம், நாமினல் காஸ்ட்னு சொல்லலாம், அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லலாம், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்னு சொல்லலாம். மணி காஸ்ட்னா என்ன பார்த்தோம்? பணமாக நம்ம செய்யக்கூடிய செலவு எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? மணி காஸ்ட்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரியல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. உண்மை செலவுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுப்பா, அந்த ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஓனர் இருக்கார் பாருங்கள். இப்போ லேண்ட் வச்சுருக்காருன்னா லேண்டோட ஓனர், ஒரு மிஷின் வச்சுருக்காருன்னா மிஷினோட ஓனர். அந்த ஓனரு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓனர் செய்த தியாகங்கள், அவர் எதிர்கொண்ட இடர்பாடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு தொகை தான் என்ன சொல்கிறோம்? ரியல் காஸ்ட்னு சொல்கிறோம். ரியல் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த பேமெண்ட் மேட் டு த காமன் ஸ்டேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ஆல் ஃபேக்டர் ஓனர் ஃபார் தர் சர்வீசஸ் இன் ப்ரொடக்ஷன். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் த எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் லேண்ட் லாட்ஸ் இன் த யூஸ் ஆஃப் லேண்ட், கேபிட்டலிஸ்ட் டு சேவ் அண்ட் இன்வெஸ்ட், அண்ட் ஒர்க்கர்ஸ் இன் ஃபார்கோயிங் லெஷர். ஆடம் ஸ்மித் ரெகார்ட் பெயின்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர் ஆஸ் அ ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேண்டை பயன்படுத்தினதுக்காக லேண்ட் ஓனர் சந்தித்த இடர்பாடுகள், துன்பங்கள், செய்த தியாகங்கள் இல்லையா, அது அவருடைய எஃபர்ட்டு இந்த ரியல் காஸ்ட்டில் வரும். அதே நேரத்தில் ஒரு கேபிட்டலிஸ்ட் இருக்கான், அவன் சேவிங் பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவன் கன்சப்ஷனை குறைச்சிக்கிட்டு தான் செய்கிறான். அவன் வந்து சேவிங்ஸ் பண்ணுறவனையும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செலவு பண்ண மாட்டாங்க, தனக்கு என்ன வேணும்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ தன்னுடைய கன்சப்ஷனை குறைச்சிக்கிட்டு தான் சேவிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ரியல் காஸ்ட்டில் வருவாங்க. அப்புறம் தன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்காமல் உழைப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்களே, அந்த ஒர்க்கனுடைய ஓய்வு நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை விட்டு கொடுக்குறது, இது எல்லாமே ரியல் காஸ்ட்டில் வரும். இப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய துன்பம், அவங்க செஞ்ச தியாகங்கள் தான் இங்கே உண்மையான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறார். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? உற்பத்திக்காகக்கூடிய செலவு. இப்போ உண்மையான உற்பத்தி செலவுனா எதுன்னு கேட்டிங்கன்னா, லேபரோட செய்யக்கூடிய தியாகம், லேபர் வந்து சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், இதுதான் ரியல் காஸ்ட்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன்று எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டு. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அதை தான். இப்போ நம்மகிட்ட இல்லாத ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வாங்கினாலோ இல்லை வாடகைக்கு எடுத்தாலோ அதுக்கு செய்யக்கூடிய செலவு என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்கிறோம். Payment made to the others for the purchase of factors of production is known as explicit cost. It refers to the actual expenditure of the firm to purchase or hire the inputs the firm needs. Explicit cost includes எதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டில் வருது பாருங்கள். நம்ம கூலி கொடுக்குறோம், வேஜஸ், பேமெண்ட் ஃபார் ரா மெட்டீரியல், ரெண்ட் ஃபார் த பில்டிங்க்கு வாடகை கொடுக்கறது,
இன்ட்ரெஸ்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்டட், நம்ம வந்து முதலீடு பண்ணியிருப்போம், கடன் வாங்கி தான் பண்ணியிருப்போம், அதுக்கு நம்ம செலுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் நம்ம செய்த செலவு. இப்போ லைசன்ஸ் ஃபீ கட்டுறது, தேய்மான செலவு, இன்சூரன்ஸுக்கு நம்ம கட்டக்கூடியது, இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு அக்கௌண்டிங் காஸ்ட் ஆர் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் ஆர் மணி காஸ்ட். இது வேறு என்னென்ன பேர் சொல்லலாம்? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டுக்கு அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்னு சொல்லலாம், மணி காஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா மணி காஸ்ட்லேயே இது நம்ம படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்ததாக இம்ப்ளிசிட் காஸ்ட். இம்ப்ளிசிட் காஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது, நமக்கு சொந்தமான ரிசோர்ஸஸை நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தினோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இம்ப்ளிசிட் காஸ்ட் சொல்கிறோம். இப்போ நம்மள்ட்ட ஒரு சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு சொந்தமாக ஒரு மிஷின் இருக்குது, அதையும் நம்ம உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். அப்படின்னா அதுக்காக செய்யக்கூடிய செலவை நம்ம என்ன சொல்கிறோம்? இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்கிறோம். பேமெண்ட் மேட் டு த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் that the firm already owns is known as implicit cost. In simple terms, implicit cost refers to the imputed cost of a firm self-owned and self-employed resources. அப்போ நம்ம சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய பொருளை இல்லை நம்மளே ஒரு லேபராக அங்கே ஒர்க் பண்ணால் கூட அதுக்காக செய்யக்கூடிய செலவு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்கிறோம். A firm or producer may use his own land, building, machinery, car and other factors of production in the process of production. These costs are not recorded under normal accounting practice as no cash payment take place. அப்போ இது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவர் வந்து இதை வந்து பணமாக கொடுக்க மாட்டார், பணமாகவோ இல்லை இதை வந்து ரெக்கார்டில் எழுதி வைக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டார் அவருடைய லேண்டுக்கு, சொந்த லேண்டே பயன்படுத்துறதுனால. ஆனால் இதை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், இப்போ கம்பெனியினுடைய ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய வேல்யூவை சேர்த்து தான் சொல்லுவாங்க. However, the value of the own services are imputed and considered for preparing the profit and loss account. அப்போ பணம் கொடுத்துக்க மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க, அதை வந்து அக்கௌண்ட்டில் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கம்பெனியோடைய ப்ராஃபிட் லாஸ் சொல்லும்போது இதையும் சேர்த்தான், இம்ப்ளிசிட் காஸ்ட்டையும் சேர்த்தான் சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு இம்ப்யூட்டட் காஸ்ட்டு ஆர் புக் காஸ்ட்டு. Implicit cost is also called a imputed cost or a book cost. Next one economics cost. Economics cost na implicit cost explicit cost சேர்ந்தது தான். அதாவது நம்ம நம்மளுடைய சொந்தமான ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவு, அப்படி இல்லைனா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வெளிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, வாடகை கிடைக்கிறது, அந்த செலவு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்தோம்னா அதாவது எக்கனாமிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். It refers to all payment made to the resources owned and purchased or hired by the firm in order to ensure their regular supply to the process of production. அப்போ நம்மளுடைய சொந்தமான ரிசோர்ஸஸை பயன்படுத்தினாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ஹையர் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆகக்கூடிய செலவை வந்து மொத்தமாக சொன்னோம்னா அது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் காஸ்ட்னு சொல்கிறோம். சொல்லிட்டாங்க, இட் இஸ் அ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட்டு. அப்போ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டும் இம்ப்ளிசிட் காஸ்ட்டையும் சேர்த்து அது எக்கனாமிக்ஸ் காஸ்ட்னு சொல்கிறோம். எக்கனாமிக்ஸ் காஸ்ட் இஸ் ரெலவென்ட் டு கால்குலேட் த நார்மல் ப்ராஃபிட் தேர் பை த எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆஃப் ஏ. இப்போ எக்கனாமிக்ஸ் காஸ்ட்னாலும் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் நம்ம சொல்லிட முடியும். அடுத்ததாக சோஷியல் காஸ்ட். அடுத்ததானது சோஷியல் காஸ்ட்டு. ஒன்றும் இல்லைப்பா, இந்த சோஷியல் காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், இதனால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது அதுக்காக அந்த நிறுவனமாக போய் செலவு பண்ணிகிட்ருக்கு இல்லை, அது பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த செலவை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் காஸ்ட் borne by the society due to the production of commodity. Alfred Marshall defined the term social cost represent the efforts and sacrifice undergone by the various member of the society in producing commodity. ஆனால் யாரோ ஒரு ஆள் உற்பத்தி பண்ணுறான், அவனுக்கு ப்ராஃபிட் போகுது, அதுலேருந்து ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், அதுலேருந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்களை யார் சுமக்கிறான்? அந்த சொசைட்டியில் ஒரு காமன் பீப்புள் தான் அதை பேர் பண்ணிக்கிறான். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சோஷியல் காஸ்ட்னு சொல்கிறோம். சோஷியல் காஸ்ட் இஸ் த காஸ்ட் தட் இஸ் நாட் borne by the firm but incurred by others in the society. இப்போ ஒரு நிறுவனத்தினால இந்த செலவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. யார் செய்வாங்க?
சொசைட்டியில் அதனால் பாதிக்கப்பட்ட யாருக்கு பாதிப்போ அவங்க தான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லார்ஜ் பிஸ்னஸ் ஃபர்ம் காஸ் ஏர் பொல்யூஷன். இப்போ அதிக நிறுவனங்கள் வர வர என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும். ஏர் பொல்யூஷன் வருது, வாட்டர் பொல்யூஷன் வருது, அப்புறம் அதர் டேமேஜஸ் இன் பர்டிகுலர் ஏரியா விச் இன்வால்வ் காஸ்ட் டு த சொசைட்டி. இதெல்லாம் வந்து நிறுவனத்துலேருந்து செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏர் பொல்யூஷன் வந்து சரி பண்ண மாட்டாங்க, வாட்டர் பொல்யூஷன் சரி பண்ண மாட்டாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன பண்ணிப்பாங்க. அவனுக்கு வயிற்றுவலி வந்து அவன் தானே போய் ஆஸ்பத்திரிக்கு, அவன் போய் நிறுவனத்தை குறை சொல்ல முடியாது. நிறுவனம் தான் காரணம். ஆனால் இதே நேரத்தில் அந்த பிஸ்னஸ் ஃபர்ம் போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த பிஸ்னஸ் ஃபர்மால் ஏற்படக்கூடிய பொல்யூஷனால் வரக்கூடிய இடர்பாடுகளை யார் ஃபேஸ் பண்ணுறா? சொசைட்டி தான் ஃபேஸ் பண்ணுது. அதாவது சொசைட்டினா சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க? சோஷியல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. திஸ் காஸ்ட் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் எ சோஷியல் காஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்டர்னல் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். It refers to the cost of next best alternative use. In other words, it is the value of the next best alternative foregone. For example, a farmer can cultivate both paddy and sugarcane in a farmland. If he cultivates paddy, the opportunity cost of paddy output is the amount of the sugarcane output given up. Opportunity cost is also called as alternative cost or transfer cost. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்க? ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு விவசாயி இருக்கார், அவரோட லேண்டில் வந்து அவர் ரெண்டுமே கல்டிவேட் பண்ணலாம். ஒன்று வந்து பேடி ஒன்று கல்டிவேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா சுகர் கேன் கல்டிவேட் பண்ணலாம். இப்போ வந்து அவர் பேடியை கல்டிவேட் பண்ணார்னா சுகர் கேன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை அவர் விட்டு கொடுத்துடணும். இப்போ சுகர் கேன் அவர் கல்டிவேட் பண்ண நினச்சார்னா பேடியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டோட அமௌண்ட்டை விட்டுறணும். ஸோ ஒன்றை பெறுவதற்காக ஒன்றை இழக்கக்கூடியது தான் சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு சொல்லக்கூடியது. அப்போ இப்போ ஒரு பேடியை கல்டிவேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ பேடியோடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் அவுட்புட் கிவன் அப்பு. இப்போ பேடியை கல்டிவேட் பண்ணுறதுக்காக, அதாவது பேடியோடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர்னுடைய அவுட்புட்டை எந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பேடியினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக சொல்லுவாங்களா, ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாட்டை இன்னொரு பொருளுடைய பயன்பாட்டுக்காக கருதி அதை விட்டுறது. ஸோ விட்டு கொடுத்ததுனுடைய இன்னொரு பொருளினுடைய அளவு தான் இன்னொரு பொருளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேடியினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது நம்ம சுகர் கேனுடைய அவுட்புட்டை விட்டு கொடுத்த அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. அடுத்ததாக சங்க் காஸ்ட்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாஸ்ட்டில் வந்து இந்த செலவு பண்ணியிருப்பாங்க. A cost incurred in the past and cannot be recovered in future is called a sunk cost. This is historical but irrelevant for future business decisions. அப்போ வந்து ஒரு பாஸ்ட் நேத்தியோ இல்லை போன மாதமோ இல்லை போன வருஷமோ செஞ்ச செலவாக இருக்கலாம். அது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காது, நம்ம செஞ்ச செலவு வந்து கிடைக்காது. அப்படிங்கிறதுலாம் என்னது? சங்க் காஸ்ட்னு சொல்கிறாங்க. It is also called as sunk because they are unalterable, unrecoverable, and if once invested, it should be treated as drowned or disappeared. அப்போ நம்ம வந்து பாஸ்ட்டில் செஞ்ச செலவு ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்காது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்? சங்க் காஸ்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ ஃபர்ம் பர்ச்சேஸ் எ ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் டிசைன்டு ஃபார் எ ஸ்பெஷல் பிளான், the expenditure on this equipment is a sunk cost. பாருங்கள், இப்போ வந்து தன்னோட நிறுவனத்துக்கு தேவையான ஒரு பொருள் மிஷின் ஒன்று வாங்கி போகிறார் அப்படின்னா அந்த மிஷினுக்காக நம்ம செஞ்சக்கூடிய செலவு தான் என்ன சொல்கிறோம்? சங்க் காஸ்ட்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் யூஸ் அண்ட் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் ஜீரோ. சங்க் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ரெட்ராஸ்பெக்டிவ் காஸ்ட். புரியுதுங்களா? அப்போ இது அதுலேருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாற்று பயன்பாடு வேறு வேலை கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் யூஸ் அதுலேருந்து இல்லை. ஸோ அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா பேடி கல்டிவேட் பண்ண சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுற இடத்துல வந்து பேடியை கல்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிஷினு அது மாதிரி பண்ண முடியுமானா இல்லை. ஸோ அந்த மிஷினுக்காக செய்யக்கூடிய செலவு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஃப்ளோட்டிங் காஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ் தட் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இதாவது டே டு டே லைஃபுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவு. இதில் என்ன கேட்டிங்கன்னா அசட் க்ரியேஷனுக்கு வந்து இது செய்யக்கூடிய செலவு வந்து பொருந்தாது. இதில் ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ரா மெட்டீரியல் வாங்குகிறோம்ல, அதுக்காக செய்யக்கூடிய செலவு வந்து இதில் சேராது. மற்ற எல்லாத்துக்குமே வேஜஸ் கொடுக்குறதா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சார்ஜஸாக இருக்கலாம் இல்லையா, மற்றது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட். இதில் எது மட்டும் சேராது?
பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அந்த செலவு மட்டும் இதில் சேராது, மற்ற எல்லாமே உண்டு. நம்ம பார்த்தோம்னா மணி காஸ்ட்டில் பார்த்தா எல்லாமே இருக்கும், அதில் எது மட்டும் சேராது, பர்ச்சேஸ் ஆஃப் ரா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அசட் கிரியேஷன், சொத்தாக இருந்துச்சுன்னா அதை வந்து இதை மதிப்பிட மாட்டாங்க. அப்போ டே டு டே லைஃபுக்கு நம்ம செய்யக்கூடிய டெய்லி நம்ம ப்ரொடக்ஷனுக்காக செய்யக்கூடிய செலவு எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஃப்ளோட்டிங் காஸ்ட்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இட் டஸ் நாட் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் கரண்ட் அசட் சொல்கிறாங்க. அது வந்து அசட்டாக கருதுறதுனால அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. இட் இன்க்ளூட்ஸ் பேமெண்ட் லைக் வேஜஸ் டு ஒர்க்கர், அப்போ ஒர்க்கர் கொடுக்கக்கூடிய வேஜஸ்ஸு இதில் உண்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், ஃபீ ஃபார் பவர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் த டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் எஃப்எம். இப்போ டெய்லி நம்ம நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய அன்றாட செலவில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டிங் காஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம சொல்லக்கூடியது ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஆல் காஸ்ட் தட் வேரி வித் அவுட்புட்டு டுகெதர் வித் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அவுட்புட்டு ஏற்ற மாதிரி நம்மளோட உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய செலவோட நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து சொன்னோம்னா அதை ப்ரைம் காஸ்ட்னு சொல்கிறோம். ப்ரைம் காஸ்ட்னால் என்ன, நம்ம உற்பத்தியினுடைய அளவு மாற மாற நம்ம அதனுடைய அதுக்காக செய்யக்கூடிய செலவும் மாறும், அதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம செய்யக்கூடிய காஸ்ட்டையும் சேர்த்து சொன்னோம்னா அதை ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரைம் காஸ்ட் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் ஃபேக்டருக்கு செய்யக்கூடிய காஸ்ட்டை தான் நம்ம வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். அதோட காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் நடத்துறதுக்காக செய்யக்கூடிய செலவையும் நம்ம சேர்த்துட்டோம்னா அதை வந்து நம்ம ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஃபிக்ஸட் காஸ்ட்டு டஸ் நாட் சேஞ்ச் வித் த சேஞ்ச் இன் த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டு மாறுறதுனால இது வந்து மாறாது. ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது ஒரு உற்பத்தி நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த செலவு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து திறந்துட்டோம்னா, ஒரு ஃபேக்ட்ரியே திறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் நடக்குதோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன், அங்கே வரக்கூடிய லேபர், அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர், இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்தாங்கணும் இல்லையா, அது ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ நான் பின்னாடி பார்க்க போகிறீங்க. அப்போ இதுக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் ஃபிக்ஸட் ஃபேக்டர் ரிமைன் அன்சேஞ்சு irrespective ஆஃப் த லெவல் ஆஃப் அவுட்புட்டு. அப்போ ஃபிக்ஸட் ஃபேக்டருக்கு செய்யக்கூடிய செலவு அதான் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லக்கூடிய. இதில் வந்து அவுட்புட்டு நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி, இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை நடக்காமல் கூட இருக்கலாம். அவுட்புட்டு உற்பத்தியே நடக்கலைன்னாலும் மற்ற ஃபிக்ஸட் ஃபேக்டருக்கு செய்யக்கூடிய செலவு தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. பாருங்கள், இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாடகை அதான் ஃபிக்ஸட். அப்புறம் வாட்ச்மேன் வேஜஸ், பர்மனெண்ட் ஒர்க்கரோட சேலரி, அப்புறம் வந்து பேமெண்ட் ஃபார் மினிமம் எக்யூப்மெண்ட் அண்டு மெஷின், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டெபாசிட் ஃபார் பவர், லைசன்ஸ் ஃபீ, இது எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட். புரியுதா? அதாவது ஃபிக்ஸடாக இதெல்லாம் வந்து உற்பத்தி நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி இதெல்லாம் இதுக்காக கூடிய செலவெல்லாம் செஞ்சே தான் ஆகணும். ஸோ ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய காஸ்ட்டை ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சப்ளிமெண்ட்ரி காஸ்ட்னு பேர் உண்டு, ஓவர் ஹெட் காஸ்ட்னு பேர் உண்டு. நெக்ஸ்ட் ஒன்று வேரியபிள் காஸ்ட்டு. தீஸ் காஸ்ட் வேரி வித் லெவல் ஆஃப் அவுட்புட். அப்போ வேரியபிள் காஸ்ட்னால் உற்பத்தியினுடைய அளவு மாற மாற அதுக்காக செலவு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து உற்பத்தியினுடைய செலவை பொறுத்து இருக்குது இந்த வேரியபிள் காஸ்ட்டு. எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் ஆர் வேஜஸ் ஆஃப் டெம்பரரி ஒர்க்கர். டெம்பரரி ஒர்க்கர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து டெம்பரரி ஒர்க்கர் வருவாங்க போவாங்க, அப்போ மாறும். அவர் வந்தார்னா இன்னும் காஸ்ட் கூட ஆகும், அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா செலவு குறையும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலோட செலவு, ஃபியூல் காஸ்ட்டு எரிபொருளுக்கான செலவு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், இதெல்லாம் வந்து அடிக்கடி வேரி ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சால் அதுக்கு செய்யக்கூடிய செலவு தான் என்ன சொல்கிறோம், வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறோம். வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரைம் காஸ்ட்டு, ஸ்பெஷல் காஸ்ட்டு ஆர் டைரக்ட் காஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து காஸ்ட்டு சம்மந்தமான பேசிக் கான்செப்ட். என்னென்ன பார்த்துருக்கோம், மணி காஸ்ட்டு பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டு, இம்ப்ளிசிட் காஸ்ட்டு, ரியல் காஸ்ட்டு, சங் காஸ்ட்டு, சோசியல் காஸ்ட்டு, ப்ரைம் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம கேட்டோம்னா கரெக்டாக சொல்ல தெரியணும். ஸோ இந்த காஸ்ட் கான்செப்டில் இது முக்கியமான இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஃபர்தராக நம்ம படிக்கிறதுக்கு இன்னொன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.